வாக்குகளில் பிரதிபலிக்கவே இல்லை. ஆனால் வெறும் வாக்குறுதியை மட்டுமே தந்த விஜய், அதிலையும் வந்துட்டு தெளிவற்ற ஒரு விஜய், பெரிதாக தேர்தல் பரப்புரை செய்யாத விஜய் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறார். இதுதான் பல விடயங்களை யோசிக்குது. என்ன காரணம்? நான் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்காக என்ன சிலர் திட்டுறாங்க, பலர் பாராட்டுறாங்க. இவிஎம் தான். இந்த இவிஎம் வச்சுக்கிட்டு எதையும் பண்ணலாம். இப்ப நீங்க பாருங்க, இது அப்படியே கீழே வாங்க. அதிமுக வந்துட்டு நிறைய இடங்களில் ஜெயிக்குது, பல இடங்களில் தோக்குது. பாஜக பலரும் தோக்குறாங்க. இவிஎம் தான் வச்சாங்க, இவிஎம் வச்சுதான் வந்துட்டு விஜய்க்கு வந்து வெற்றியை தேடி தந்தது பாஜக அப்படின்னு சொல்றதுக்கு எதிராக பேசக்கூடியவங்க, அப்படி பார்த்தா வானதி தோத்துருக்க கூடாது, சாத்துரா நயனா நகேந்திரன் தோத்துருக்க கூடாது, அப்புறம் வந்துட்டு மினிஸ்டர் எல்முருகன் தோத்துருக்க கூடாது, மயிலாப்பூர்ல வந்துட்டு தமிழிசை தோத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. கிளீனா அவங்கெல்லாம் காலி, ரைட்டுங்களா? ஆனா அதிமுகவுடைய பழைய அமைச்சர்கள்ல வந்துட்டு பெரும்பாலும் எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி உட்பட. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு அழகான செயல்பாட்டை வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இப்போ விஜய் வந்துட்டாருங்க முதல்வரா. இப்போ பாஜக செய்யக்கூடிய அனைத்தையும் வந்துட்டு விஜய் வச்சு அவங்க செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல நீங்க கேட்கலாம்ல, ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்குமே அதை பண்ணிட்டு இருக்கலாமேன்ட்டு நம்ப மாட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், எடப்பாடி பழனிசாமி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன், பிஜேபி கேட்ட இடத்துக்கெல்லாம் வந்துட்டு அவர் கையெழுத்தும் போடல, ஒத்துக்கவும் இல்லை. வெறும் 27 சீட் தான் கொடுத்தாரு. 3 சீட்ல தான் வந்துட்டு பாஜக இப்போ முன்னிலையில் இருக்கு. 3 சீட்ல தான், மற்றதுலாம் காலி. வீட்டில் யாருமே இங்கிலீஷில் பேசணும், அப்போ எப்படி ஃப்ளூயண்டாக இங்கிலீஷில் பேச கற்றுக்கிறது? இந்த ரீசனால தான் நான் ஸ்பீக்கர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். தமிழில் பேசலாம் காலி. ஆனால் 164 இடத்துல போட்டியிட்டவங்க இவங்க கிட்டத்தட்ட 70 சீட்டுக்கு மேலே வந்துட்டு லீட்ல இருக்கிறாங்க, பழனிசாமி உட்பட. சில அமைச்சர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ஓட்டில் தான் லீட்ல இருக்கிறாங்க, அதிமுக அமைச்சர்களாக இருந்தவங்க, ரைட்டுங்களா? இப்போ எடப்பாடியே இந்த இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க முதலமைச்சரா, அவரை வச்சு கூட தமிழ்நாட்டை செய்யறதை விட அவர் எதிர்ப்பார் பல இடங்கள். ஏன்னா அவர் ஒரு தனி கட்சி, அதிமுக வாக்கு சக்தி, தொண்டர் சக்தி, கட்சி சக்தி 3 இருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, ஒன்லி விஜய். யார் ஜெயிச்சாங்கன்னு கூட தெரியாது. சைதாப்பேட்டையில மா சுப்பிரமணியம், நான் உட்காந்து பேசுற சைதாப்பேட்டையில மா சுப்பிரமணியம் தோக்குறாரு, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. யாரு? சுகாதாரத்துறை அமைச்சர், ரொம்ப சிறப்பாக செயல்பட்டவர் அப்படி சொல்லப்பட்டவர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் வாக்கு ரீதியா அண்ட் இம்பாசிபிலிட்டி. கொளத்தூர்ல ஸ்டாலின் பின்னடைவு, நாட் பாசிபிள். ஜெயலலிதா இருந்த போதும் கூட 3000 ஓட்டுல ஜெயிச்சவர் தான் ஸ்டாலின், புரியுதுங்களா? ஆனா அப்ப இருந்த தேர்தல் ஆணையர் வேற. அவரு நாங்க சில கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தா அதெல்லாமே அவர் எடுத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸா காசு எல்லாம் தரதெல்லாம் தடுத்து நிறுத்தினார் 2 கட்சியுமே. அப்படி இருக்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் பின்னடைவு. அந்த இடத்துல போய் மைக்கை வச்சு நீட்டினவங்க எல்லாருக்கிட்டே அந்த மக்கள் சொன்னது என்னன்னா, ஸ்டாலின் தான், மீண்டும் ஸ்டாலின் தான், அவருக்கு தான் போடுவோம், அவர் செய்யாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஆனா அவரு காலி. இப்பதான் வந்து ஓரளவுக்கு லீட்ல வந்திருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். இப்ப புரிஞ்சுக்கங்க, பிஜேபிக்கு ஒரு உகந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் வந்துட்டாரு. அதாவது தமிழ்நாட்டிற்கான சிவசேனா உருவாக்கி விட்டது. இல்ல இது மொத்தமா இவிஎம் மோசடின்ற முடிவுக்கு வரீங்களா? இவிஎம்மால மட்டும்தான் இப்படி போட்ட ஒரு தேர்தல் முடியும். நீங்க ஒரு காரணத்தை சொல்லுங்க.